வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு இமேஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை ஒரு 20 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துருங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை வந்து ஒரு 60 செகண்டாக இருக்க செட்டிங்ஸை மட்டும் ஒரு 60 ஒரு 65 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 கொடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் ஒரு 20 இல்லைனா ஒரு 15 கொடுத்துட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு வீடியோவை அப்படி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நான் எகைன் வந்து வேறு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் கரெக்டாக வேறு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ கரெக்டாக செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு ஸ்டேச்சுரேஷன் தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் ஃபாக் அப்படின்ற எஃபெக்டில் வந்து 4th எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெட் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு நிறைய கேட்டகரி இருக்கும், அதில் ஸ்பெஷல் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எகைன் சொல்லிடுறேன், ஸ்பெஷல் எஃபெக்டில் இந்த மிஸ்டீரியஸ் ஃபாக்ன்ற எஃபெக்ட் இருக்கும், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை ஜூம் பண்ணிட்டு கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இதோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே எகைன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பார்க்க லுக்காக வந்து இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பேஜையும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம க்ரியேட்டிவாக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.